வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ரெண்டையுமே 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வடைக்கு அரைக்கிறதை விட கொஞ்சம் அதிகமாக அரைச்சிக்கோங்க. கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண மல்லி இலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். நாம் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. 2 உருண்டை பண்ணுற அளவுக்கு மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி எல்லாத்துலேயும் நம்ம உருண்டை செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் எல்லா உருண்டையும் நாம் அடுக்கி வச்சுருக்கோம். இதை எப்படியே மூடி வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 7 பூண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை வாசனை போனதும் 15 to 20 சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி போகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கரைச்சி அதனோட சாறு ஊற்றிக்கலாம். இப்போது இது கூடவே நாம் உருண்டை பிடிக்கும் போது எடுத்து வச்ச இந்த பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நாம் மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். இந்த டைமில் நாம் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் மூடி வச்சு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த குழம்பு கூடவே நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் இதை மூடி வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரியே பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.